கொலை கும்பலை காப்பாற்றும் ஏஎஸ்பி சதீஷ். முதல்வரின் பார்வை விழுமா? இரண்டு நாளில் விசாரணைக்கு கூப்பிடுகிறேன் என்று சொன்ன ஏஎஸ்பி சதீஷ்குமார் 4 மாதங்கள் ஆகியும் கூப்பிடாமல் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கிறார். திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர், வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார், தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர்கள் விசாரணை செய்ய சொல்லியும் விசாரணை செய்யாமல் கள்ள மோகத்தால் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்ற சுதா மற்றும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை செய்யும் சக ஊழியர், ஆட்டோ டிரைவர் வைத்தியநாதன், குமார், சேகர், செல்வி மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுதாவின் அண்ணன் ஆகியோர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் ஏஎஸ்பி சதீஷ்குமார். இவரின் மேல் அதிகாரி சொல்லியும் விசாரிக்க மறுக்கிறார். வேற யார் சொன்னால்தான் இவர் விசாரிப்பார் என்று கண்ணீர் மல்க கூறுகிறார் மகனை பறிகொடுத்த அந்த வயதான பாட்டி விருத்தம்பாள். திருவண்ணாமலை எஸ்பி கேஸ் கொடுத்துருக்கேன். எஸ்பி சதீஷ்குமாரை போய் பார்க்க சொன்னாரு. என்ன அவரை போய் பார்த்ததுக்கு அவர் எங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை, எதுவுமே பார்க்கல, அதை விசாரிக்கல. அங்கேயே கூட பட்டு கிடந்தேன், என்னான்னு கூட பார்க்கல. சென்னையில் அதிகாரி எல்லாருமே போய் பார்த்தேன், இது வரலையும் என்னான்னு கேட்கல. என் மகன் கொலைக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். இன்னும் எத்தனை அதிகாரியை போய் பார்க்க சொன்னாலும் நான் பார்க்குறேன். சுதா கள்ளபூஷணை வச்சுக்கன்னு தான் சுதா என் மகனை கொலை செஞ்சாலே தவிர வேற எந்த விதத்துலையும் என் மகன் சாவலை. எந்த விதத்துக்கும் என் மகன் சாவறதுக்கே வேலை இல்லை. அந்த சுதா தான் கள்ளபூஷன் வச்சுக்கிட்டு என் மகனை கொலை செஞ்சா. ஆட்டோக்காரங்களையும் அவங்க கூட வேலை செஞ்சவங்களையும் வச்சு தான் என் மகனை கொலை செஞ்சா. சுதா செஞ்சது, என் மகன் கொலையை செஞ்சது சுதா சொந்த பந்தத்தை வச்சுதான் செஞ்சா. பாண்டிச்சேரியில் சுதாவோட அண்ணன் வைத்தியநாதன், சேகர், செல்வி, குமார் இவங்கள உறவினரை வச்சுதான் என் மகனை அவ கொலை செஞ்சா. வேற யாரும் செய்யல. பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் பார்த்து கொடுத்தேன். என்னை திருவண்ணாமலை போய் கொடுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து கொடுத்தேன். நீ எங்கே போய் எங்கே வந்தாலும் இங்கே தான் வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே தவிர இதை வரலையும் எதுவுமே கேட்கல, எதுவுமே சொல்லல. சென்னையில் எந்த அதிகாரிகிட்ட போய் சொன்னாலும் இங்கே தான் வரணும், நாங்கள் இதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன மிரட்டுறாங்க. இன்னும் அந்த கேஸை எடுத்து பார்க்கல. என் மகன் சாவுக்கு முதலமைச்சர் தான் நான் நம்பியிருக்கேன். அவங்க தான் எனக்கு நீதி கிடைக்கணும், அவங்க தான் நம்பி நான் வந்திருக்கேன். அதிகாரிகளும் சட்டமும் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் நேர்மையாக செயல்பட்டால் குற்றம் நடக்க வாய்ப்பே இல்லை. குற்றவாளிகள் தப்பிக்கவும் முடியாது. குற்றவாளிகளுக்கு துணையாக செயல்படும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏஎஸ்பி சதீஷ்குமார் ஆகியோர்கள் மீதும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து கொலை குற்றவாளிகளை நேர்மையான அதிகாரிகள் மூலம் விசாரிக்க உத்தரவிடுவாரா முதல்வர்? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.